அதை நீ என்ன செய்யுங்க, அப்படியே என்ன செய்யாத, விசுவாசிங்க. எனக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் செய்வார். ஆமே, விசுவாசியுங்கள், அறிந்து விசுவாசியுங்கள், அறிந்து விசுவாசியுங்கள். ஏதோ அப்படியே நீங்க படிச்சுட்டு போறது, அப்படியே போறதுனால பிரயோஜனம் இல்லை. அதை அறியணும், அது விசுவாசிக்கணும், அது உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளும். ஆமே, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒரு சமயம் ராஜாவின் மனுஷனுடைய குமாரன், நாங்கள் மரண படுக்கையில கிடக்கிறோம், சாக படுக்க கிடக்கிறோம். ஆண்டவர் ஐஸ்வரத்தில், ஆண்டவரே என் பிள்ளை சாகுமுன்னே இங்கே வந்துடும் என்று சொல்லி அழைக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் பாருங்க ஒரு வார்த்தை அனுப்புகிறார், போகலாம் குமாரன் பிழைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை அனுப்பினார். உன் குமாரன் என்ன செய்திருக்கிறான்? பிழைத்திருக்க. சோதரம். அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்க முடியும். அப்ப உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன இந்த மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்தார். எந்த நேரத்தில் சுகம் உண்டானது? இயேசு எப்பொழுது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னாரோ அதே நேரத்திலே அந்த குமாரன் என்ன உண்டானது? சுகம். இப்ப இதை அறிகிறார், ஆண்டுடைய கிரியைகளை அவர் அறிகிறார். இயேசு அவர் அற்புதம் செய்து விட்டார், அவரை என் குமாரனை உயிர் பிழைக்க செய்து விட்டார் என்பதை அறிந்து அவன் வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டது மட்டுமல்ல, ஓ குமாரன் பிழைச்சிட்டான், ரொம்ப சந்தோஷம், நல்லதுதான். ஆனா அறிந்தது மட்டுமல்ல, அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். ஆண்டவர் எதிர்பார்க்க வெறுமனே அவருடைய கிரிகளை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதே நேரத்தில் அற்புதம் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எந்த நேரத்துல ஒரு வார்த்தை அனுப்புகிறாரோ அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கை அற்புதம் நடக்குது. அப்ப அதை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும், சொல்லணும். கண்பானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டுடைய அன்பு மேலானது என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஆமே, என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமோ தெரியாத தெரியலை. நான் எதெல்லாம் விரும்புகிறேன் அதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் விரும்பலையோ அதெல்லாம் என்ன செய்யுது? அது நடக்கிறதே சொல்லி மேல குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன அறியணும்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எடுத்து வாசித்து பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம்